வணக்கம். பரமசிவன் சபரி அகாடமி. நாம இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமில் கேட்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன். எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக மினிமம் 5 கொஸ்டின்லேருந்து 10 கொஸ்டின் இந்த சிம்பிளிஃபிகேஷன் பாடத்துலேருந்து இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா கற்றுக்கிட்டோம்னா ஓகேங்களா. இதுக்கு மெயின் என்னென்னா பால்மாஸ் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது பி ஃபார் ப்ராக்கெட், ஓ ஃபார் ஆஃப், டி ஃபார் டிவைடு, M for multiplication, A for add, S for subtraction. இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கட்டும், அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்குறதா இருக்கட்டும், இந்த ஆர்டரில் நம்ம செஞ்சால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா. வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் 12.98 ப்ளஸ் 417.98 equal to 34.98 into 19.98 மைனஸ் இது இந்த இடத்துல என்ன வரும் தான் கேட்குறாங்க. கொஸ்டின் மார்க் கொடுத்து ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்னு வச்சா இந்த எக்ஸோட வேல்யூ என்ன ஓகேங்களா. மைனஸ் 99.99 ஓகேங்களா. ஸோ வாங்க கொஸ்டின் செய்யலாம். பாருங்கள், எப்போவுமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நம்ம அக்யூரேட்டாக செய்யணும் அவசியம் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாமுக்கு 12.98னா 12.98 இந்த 98 கூட்டணுங்கிற அவசியம் இல்லை. இது அப்படியே நம்ம என்ன பண்ணி எடுத்துக்கலாம், அப்ராக்சிமேட் வேல்யூங்கிறனால 13 எடுத்துருங்க. 13 ப்ளஸ் 417.98 ஸோ 480 equal to 34.98 அப்போ 35 எடுத்துருங்க. 35 multiplication 19.98 ஸோ 19.98 நம்ம எப்படி எடுக்கலாம், 20 ஓகேங்களா. மைனஸ் கொஸ்டின் மார்க் ஸ்கொயர், அடுத்து மைனஸ் 19.99 100 எடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ 418 ப்ளஸ் ஒரு 30 இது அப்படியே ஆட் பண்ணுங்க. ஸோ நான் 418ஓட 3 ஆட் பண்ணால் 21 ஒரு 10 31 அப்போ 431 equal to 235 70 அப்போ 700 ஆகும். 700 மைனஸ் கொஸ்டின் மார்க் மைனஸ் 100 ஓகேங்களா. ஸோ மைனஸ் 100. அடுத்து 431 equal to இந்த 700ல் இந்த மைனஸ் 100 போட்டால் எவ்வளோ ஆகும், 600 வரும். 600 மைனஸ் கொஸ்டின் மார்க் போல நம்ம எக்ஸ்னு வச்சுருங்க. எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 600 மைனஸ் 431 ஈக்குவல் என்ன வரும், மைனஸ் பண்ணிங்கன்னா இது 769 169 வரும். 169 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 இது வந்து 13ஓட ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 30 இது ஆன்சர் 30. நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1700 பிளஸ் 1800 மைனஸ் 1300 பிளஸ் 1800 டிவைட் பை x equal to 200 plus 5 square plus 25 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால்மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட். ஸோ இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 1700 பிளஸ் ஒரு 1800 பிளஸ் ஒரு 1800 இருக்கு. ஸோ 1800 பிளஸ் ஒரு 1800 3600 ஆகும். இப்போ இந்த 1700ல இந்த 3000 நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஒரு 400 நமக்கு கிடைக்கும். ஸோ மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 4000 வரும். 4000 டிவைட் பை போட்டுக்கலாம். டிவைட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 ப்ளஸ் 5 ஸ்கொயர் ஒரு 25 அப்போ 200 ப்ளஸ் ஒரு 25 225 இது ஒரு 25 250 ஓகேங்களா. எப்பவுமே ஈக்குவலுக்கு டாப்பும் கேன்சல் பண்ணலாம், பாட்டம் கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுவோம். 0 அடிச்சிடலாம். 125 சார் இது 125 சார் 25 பேலன்ஸ் 15 இருக்கும். 150 ஆகும். 625 சார் 150. ஸோ இந்த எக்ஸ் அங்கே போகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 இதோட ஆன்சர். நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
தேர்ட் கொஸ்டின் பாருங்க 250 multiplication 24 divided 12 plus 6 plus 2 of 3 of 18 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்மஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆஃப் முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே 2 of 3 of 18 ஆஃப்னா ஒன்று மல்டிப்ளிகேஷன். அப்போ 2 into 3 2 3 சார் எவ்வளவு 6 2 into 3 into 18. ஸோ 2 3 சார் 6 6 18 சார் 6 10 சார் 60 6 8 சார் ஒரு 48. ஸோ இது எவ்வளோ வரும் 108 வரும். ஓகேங்களா? அடுத்து 250 அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ங்கிறது டிவிஷன். ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணணும், டிவிஷன் பண்ணணும். ஸோ 1 12 சார் 12 2 12 சார் 24. அப்போ என்ன வரும் 250 மல்டிப்ளிகேஷன் 2 250 மல்டிப்ளிகேஷன் 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் 6 ப்ளஸ் 108. சரிங்களா? ஸோ 500 இது ஒரு 100 600 8 ப்ளஸ் 6 14. ஸோ 614 இதோட ஆன்சர். நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 2400 divided 12 minus 20 பிராக்கெட்டுக்குள்ள 26 into 6 plus ஸ்மால் பிராக்கெட் 32 minus 5 into 6. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன பிராக்கெட் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. பாருங்க 5 into 6 எவ்வளோன்னா 30 32 minus 30 வரும். 32 minus 30 எவ்வளவு இது 2 வரும். 32 minus 5 6 ஆர் 30 வரும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் 2 வரும். ஓகேங்களா? அடுத்தது 26 into 6. ஸோ 2 6 ஆர் 12. அப்புறம் 26 ஆர் 120 ஆகும். 6 6 ஆர் 36. ஸோ 156 இது ஒரு 2 158 வரும். 156 ப்ளஸ் ஒரு 2. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்க இங்கே டிவைடில் இருக்கு. ஸோ 1 12 ஆர் 12 2 12 ஆர் 24. ஸோ 200. ஸோ 200 மைனஸ் 150 ப்ளஸ் ஒரு 156 ப்ளஸ் ஒரு 8. அப்போ 158. ஓகேங்களா? ஸோ இதை மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் 42 ஆன்சர். 42. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 125% of 120 50% of 460 minus 21 divide 7 is equal to 250% of 180 plus question mark கொடுத்தேன். அந்த question markல நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்கணும். வாங்க 125% of 120. ஓகேங்களா? ஒரு நம்பர்ல 100% னா அதே நம்பர் தான். ஸோ 125ல அந்த நம்பர்ல 25% எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதுல 25 இதுல 50% 60. ஸோ 25% எவ்வளவு 30. ஓகேங்களா? ஸோ 125% னா அப்போ 120 பிளஸ் ஒரு 30 150 வரும். 150. ஓகேங்களா? பிளஸ் 50% ஆஃப் 460 அப்படியே அதில் ஆஃப். ஸோ 230. அப்போ 230. ஓகேங்களா? மைனஸ் ஃபார்முலாஸ் இதுபடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் டிவிஷன் தான் பண்ணோம். -21 மைனஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ 21 மைனஸ் 7 என்ன வரும் சாரி 21 டிவைட் 7 3 equal to 250% of 180. அதாவது 250 by 100 into 180 போடணும். நம்ம 250% என்ன அர்த்தம், இப்போ 200% அப்படியே டபுள். ஓகேங்களா? ஸோ 180ல டபுள் என்ன 360. 50% எவ்வளோ 180ல அது ஒரு 90. அப்போ 450 வரும். 450 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் மார்க்கு நம்ம எக்ஸ் போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ 150 ஒரு 230 இது ஒரு 50 280 380. 380ல ஒரு 3 மைனஸ் பண்ணிருங்க. அப்போ 377 equal to 450 plus x இருக்கு. ஸோ x என்ன ஆகும் அந்த 450 இங்க மைனஸ் வந்துரும். மைனஸ் 450 equal to x. கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? இப்போ அந்த 450ல இந்த 377 கழிச்சிருங்க. ஸோ 400ல கழிச்சா எவ்வளவு வரும் 50 இது ஒரு 73 வரும். ஸோ மைனஸ் 73. இதான் ஆன்சர் ஆப்ஷன் E. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க cube root of 512 minus square root of 361 plus 7 square is equal to 19 multiplication square root of question mark கொடுத்திருக்காங்க. சோ அந்த square rootல என்ன வரும்ங்கறது தான் क्वेश्चन. பாருங்க cube root of 512. இந்த 512 எதோட cube root பாத்தீங்கன்னா நம்ம 1 ல இருந்து ஒரு 20 cube root வரை நம்ம கண்டிப்பா மினிமம் 20 ஆ தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 512 வந்து 8 ஓட cube root. சோ இது 8. ஏன்னா 8 8s are 64, 64 8s are 6 8s are 48. So 68s are 480, 4 8s are 32 வரும். So 8 ஓட cube root minus 361 square root வந்து 19 ஓட square root plus 7 square வந்து 49. ஓகேங்களா? equal to 19 into the square root. question mark. ஓகேங்களா? இப்போ 49 இது ஒரு 8 அப்போ 57. 57 ல 19 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 38 வரும். 38 equal to 19 into square root of x வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது டிவைட் ஆகும். சோ ஈக்குவல் டாப் அண்ட் டாப் அடிக்கலாம் சொல்லிருக்கோம். 119 சார் இது 219 சார். So square root of x equal to 2 னா then x equal to என்ன வரும்? அத அப்படியே ஸ்கொயர் பண்ணிடலாம் ரெண்டு பக்கமும். இந்த 2 டைம்ஸ் இருக்கு. So root x இருக்கு. So root x square is equal to 2 then 2 square then x equal to இந்த root cancel ஆயிரும். அது 4 வரும் ஆன்சர். ஆப்ஷன் B 4. நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். சோ இந்த மாதிரி மேக்ஸिमम கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட்ல நல்லா தெரிஞ்சிடுங்க. 512 டக்குனு 8 தெரியணும். இது டக்குனு 19 தெரியணும். இது 49 தெரியணும். அடுத்து क्वेश्चन நம்பர் 7. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 25% of 40% of 60% of 3000 is equal to x into 2. அதாவது இந்த இடத்துல क्वेश्चन மார்க்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. வாங்க பாப்போம். 25% ஒரு நம்பர்ல 25% னாலே அது 25/100 லாம் போட்டுட்டு இருக்காங்க. சோ 1/4 1/4 4ல 1 பார்ட். ஓகேங்களா? ஒரு நம்பர்ல 4ல 1 பார்ட் into 40% னா 4/10 போடலாமா? அது 2/5 கூட போடலாம். சோ 4/10 போடுங்க. 4/10 into 60% னா 6/10 into 3000 is equal to x into 2. அவ்வளவுதான் ஷார்ட் பண்ணிடுங்க. இந்த 0 க்கு இந்த 0 கட் பண்ணுங்க. இது 4 into 4 போயிடும். So 6 3s are 118. So 180 வரும். 630 180. அங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 2 இங்க வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். So 180/2 90 x equal to answer. So option A. Next question போகலாம். Question number 8. Next question பாருங்க 256 power 1/2. அதாவது இது வந்து ஸ்கொயர் ரூட் பவர் 1/2 னால ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256. அடுத்து 1/3 பவர் 1/3 னா கியூப் ரூட் 343 plus 21 square is equal to question mark minus 16% of 800 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ 256 வந்து எதோட ஸ்கொயர் ரூட்னு பாத்தீங்கன்னா 16 plus 343 வந்து எதோட கியூப் ரூட்னு பாத்தீங்கன்னா 7 ஓட கியூப் ரூட் தான் 343. ஓகேங்களா? plus 21 square. 21 square வந்து 441 is equal to அடுத்து x minus 16% of 800. ஓகேங்களா? ஒரு நம்பர்ல 10% வேணா ஒரு பாயிண்ட் தள்ளி வைங்க. 1% வேணா 2 பாயிண்ட் தள்ளி வைங்க. சோ இதுல 1% எவ்வளவு? 8. அப்ப 16% equal to 16 into 8. So 16 8s are 128. x minus 128. அடுத்து பாருங்க 16 4 இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணுங்க. 441
இது ஒரு 7 448 448 454 464 464 இந்த மைனஸ்ல இருக்கிறது இங்க இருந்தா என்ன ஆகும் பிளஸ் ஆகும் பிளஸ் 128 so 464 564 564 584 584 592 ஆன்சர் பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் நம்ம பண்ற क्वेश्चन எல்லாமே ப்ரீவியஸ் இயரா கேட்ட क्वेश्चन தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து எல்லாமே ப்ரீவியஸ் இயரா ஐபிபிஎஸ் கிளர்க் பிஓ இந்த மாதிரி கேட்ட क्वेश्चन தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க फ्रेंड्स எல்லாரும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா Subscribe பண்ணுங்க வாங்க क्वेश्चन போவோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 360 மல்டிப்ளிகேஷன் 9 டிவைட் சாரி 9th क्वेश्चन பாருங்க 360 மல்டிப்ளிகேஷன் 9 divide 3 plus 120 plus 900 divide 5 ஓகேங்களா நம்ம பால்மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் டிவிஷன் தான் பண்ணனும் சோ 9 3 என்ன 9 divide 3 என்ன 1 3 சார் இது 3 3 சார் ஆகும் அடுத்து இங்க 900 1 5 சார் 18 5 சார் 90 சோ 180 ஆகும் ஓகேங்களா இப்போ அடுத்து பாருங்க 360 into 3 சோ 300 900 360 180 so 1080 மொத்தம் 1080 plus ஒரு 120 ஓகேங்களா plus ஒரு 180 plus 180 so 1080 இது ஒரு 1100 1200 1380 அவ்வளவுதாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் ஆப்ஷன் E So next question பாருங்க 260 divide question mark plus 60 into 4 plus 10 is equal to 315 plus 65 into 3 ஓகேங்களா சோ இந்த மாதிரி क्वेश्चन டக்குனே நம்ம என்ன பண்ண கூடாது 315 65 ஆட் பண்ணிர கூடாது क्वेश्चन தப்பாயிரும் பால்மாஸ் ரூல்ஸ் படி தான் பண்ணனும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணா அடுத்து ஆட் பண்ணனும் ஓகேங்களா இப்போ 2 ஃபர்ஸ்ட் டிவிஷன் 260 by question mark so என்ன ஆகும் x னு வெச்சுக்கிறோம் இத क्वेश्चन மார்க் போனா போடுங்க x plus ஓகேங்களா பாருங்க 460 into 4 6 4s are 24 so 240 வரும் plus ஒரு 10 250 is equal to அதே மாதிரி 65 into 3 360 36 are 18 so 360 180 ஆகும் 3 5s are ஒரு 15 195 195 கூட இந்த 315 கூட்டுங்க 195 கூட ஒரு 5 கூட்டினா 200 210 so 510 ஆகும் 510 ஓகேங்களா இப்போ இந்த 250 அங்க போனா என்ன ஆகும் மைனஸ் ஆகும் அப்போ 260 by x so 510 அங்க மைனஸ் ஆகும் so sorry 510 minus 250 மைனஸ் ஆகும் so இது என்ன ஒரு ஆன்சர் 260 by x is equal to 260 so equal top படிக்கணும் சொல்லுங்க இந்த 260 கேன்சல் ஆயிரும் so x equal to என்ன ஆகும் x is equal to 1 அவ்வளவுதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா Subscribe பண்ணுங்க thank you